இருந்தாலுமே, பட் அந்த மெஜாரிட்டி பீப்பிள்க்கு வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வெளிக்கொண்டு வந்துட்டோம்னா, அதுக்கடுத்து அத வந்து மக்கள் பார்த்துப்பாங்க. இல்லையா? ஸோ அ அ தட் இஸ் வாட் ஐ ஹேட் அண்ட் இட் ஹேட் அ பிஞ்ச் ஆஃப் கால்குலேட்டிவ் மூவ் ஆல்சோ. அண்ட் அட் த சேம் டைம் அந்த டைம்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. வென் ஹி செட் தட் நான் எனக்கு அடியெல்லாம் ஒண்ணும் படல அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா! அந்த நைட் எல்லாம் வந்து இப்ப பாத்திரம் கழுவுனோமே அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப மனசு வலிச்சுது. பட் எனக்கு எனக்கு வந்து என்னன்னா, இந்த மாதிரி பண்ணவங்க கிட்டலாம் நான் போயிட்டு வந்து என்ன சொல்றது? அவங்க அவ்வளதான். ஐ டோன்ட் ஈவன் கெட் நியர் தெம். அதுலருந்து அப்படியே நான் மூவ் ஆன் பண்ணிருவேன். அவங்க கிட்டயே நான் உட்கார்ந்துகிட்டு இருக்க மாட்டேன். அடுத்து நமக்கு பல வேலைகள் இருக்குதுல்ல. அடுத்து நம்ம இப்ப கால்குலேட் பண்ண வேண்டியது நெறைய விஷயங்கள் இருக்குதுல்ல. ஸோ அப்படி நான் போயிருவேன். தட்ஸ் ஹவ் ஐ தாட். அண்ட் ஆல்சோ அந்த மனசுல வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ற ஆள் நான் கிடையாது. இப்ப இங்க நெறைய பேர் பண்றாங்கல்ல. மனசுல ஒரு இவ பாரு இப்படி பண்ணிட்டானா, அது ஒரு வெஞ்சன்ஸ்ஃபுல்லா மைண்ட்ல வச்சுட்டு ஒண்ணு பண்றாங்க இல்லையா? கடைசி வரைக்கும் என்னைய நாமினேட் பண்றது. அப்படி நான் அந்த தட் இஸ் நாட் மை வே. ஐ ஹேட் டிஃபரண்ட் ஐடியாஸ் டு டீல் எவ்ரிஒன். I had fresh ideas to deal everyone. It's just my thoughts and it's just my moves of handling people னு நான் நினைக்கிறேன். From my experience with media and from my experience with handling different reviews, negativity இதெல்லாம் நான் வெவ்வேறு விதங்கள்ல ஹேண்டில் பண்ணியிருப்பேன்ல. அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு டீல் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஒரு சிச்சுவேஷன்ஸ்க்கு ஒரு ஒரு ஃப்ளேவரா நான் வந்து அத மைண்ட்ல வச்சுக்கிட்டேன். முதல்ல எனக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கணும்ல. அப்பனா தானே வந்து அ ஐ வில் மேக் மை செல்ஃப் என்டர்டெய்னிங் ஃப்ரம் தட் சிச்சுவேஷன். ஆக்சுவலி ஐ வாஸ் வெரி ஹார்ட் ஆன் மை செல்ஃப் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும். ஐ ஐ எனக்கு எப்போதுமே ஐ வாண்டட் டு கிவ் 200%. அதுல வந்து ஐ வாஸ் ரியலி ஹார்ட் ஆன் மை செல்ஃப். இட் டுக் அ கிரேட் டால் இன் மை மென்டல் ஹெல்த் அண்ட் ஆல். பட் யா எனக்கு அத அப்படி டீல் பண்ணா தான் எனக்கு அது திருப்தியாவுமே இருக்கும். எஸ். நம்ம ஆனா ஆளு வந்துட்டு பாரு ஒரு டைரியில எழுதி வச்சுட்டான். பாயிண்டா. சந்தியா என்ன தெரியல எனக்கு. மறந்து போயிடுது. பேஸ்க்கு வரும்போதே ஏன்னா அப்படிதான் பாரு அவ்ளோ பண்ணுவாங்க. ஒரு சம்பவங்கள். டைரி எடுத்து பாயிண்டா எழுதிட்டு வந்துட்டு, எழுதிட்டேன். இருங்க ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு பேசுறாங்க. சூப்பர், சூப்பர். இல்ல அவ்ளோ சம்பவங்கள் பாரு. அண்ட் அதுல யா. வந்து என்னன்னா, எனக்கே வந்து பாத்தீங்கன்னா, மல்டிபிள் அ என்ன சொல்றது? மல்டிபிள் ஐடியாஸ் வரும். இனிஷியலி வந்துட்டு ஓகே வைல்ட் கார்ட் வந்தா கேம் நல்லா இதாகும் அப்படின்னு. பட் வைல்ட் கார்ட் வந்தாலும் அது பாரு. சோ அப்ப வந்து எப்படி தெரியுமா இருக்கும்? மறுபடியும் பாருவா அப்படின்னு. அப்புறம் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் உடனே இல்ல அந்த சீக்வென்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் மக்கள் வந்து பாரு தாண்டா இவங்களுக்கெல்லாம் கரெக்டான ஆள் அப்படின்னு மாறும். இந்த மாதிரி வந்து அந்த ஜூஸ் டாஸ்க்ல இருந்து ஆரம்பிச்சிருச்சு. ஓகே அதாவது வந்து ஃபர்ஸ்ட் சுபிக்ஷா வந்து இது பண்ணுவா உடனே பாரு இப்படி ரியாக்ட் பண்றாங்க. பட் ஏன் அப்புறம் ஃபைனலி வந்து என்னன்னா எதுக்கு பாருக்கு கொடுக்கல வை டிட் தே பேக் ஸ்டாப் பாரு அந்த மாதிரி எல்லாம் பயங்கர பயங்கர ஐடியாஸ் வரும். சோ அதனால என்னன்னா அது அது ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கும்போது ஒரு ஐடியா, அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகி வரும்போது வந்து ஒரு ஐடியா. அந்த மைக் இஷ்யூலயும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே ஓகே லெட்ஸ் கோ அகேன்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். பட் ஆனா ரியலி வந்து நோபடி ஹேட் த பால்ஸ் டு கோ அகேன்ஸ்ட் யூ. அது வேற. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஓவர் செல்ஃப் கான்ஷியஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அண்ட் இன்னொன்னு வந்து என்னன்னாக்கா யூ டென்ட் ஆக்ட் இன் எனி பிளேஸ். அது வந்து 100% ஷியோர். பிகாஸ் ஐ ஆல்சோ ஹேட் திஸ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ என் குழந்தைங்களோட நான் ஒருத்தங்க வீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் வெரி லவுட் வித் மை கிட். ஓகே இது பண்ணாத இது செய்யாத அப்படிலாம் நான் வந்து இருப்பேன். பட் நான் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது இல்ல ஐயோ நம்ம ஃபுல்லா நம்மளுடைய ட்ரூ கலர்ஸ் காமிக்க கூடாது அப்படின்னு கண்ணு பண்ணாத கண்ணு சொல்லாத கண்ணு. ஆனா அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு தான் நிக்கும். அதுக்கப்புறம் இவங்க பண்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கு போய் ஏய் இதெல்லாம் எதுக்கு இப்படி பண்ற இதெல்லாம் பண்ணக்கூடாது நீனு அவங்களை டிஸ்டர்ப் பண்ண அந்த மாதிரி வந்துரும். ஸோ அதனால எங்கேயுமே வந்து we didn't see you acting also. ஸோ அது ஒரு இது. அப்புறம் இன்னொன்னு வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்லி கிரேட் லேர்னிங் என்னன்னா இம்பல்சிவ் டிசிஷன் எடுத்து அது வந்து ஃபெயிலியர்ல முடிஞ்சாலும் பரவாயில்ல. அந்த ஃபெயிலியர்ல இருந்து வில் ஹேவ் அவர் லேர்னிங்ஸ் அண்ட் லெட்ஸ் மூவ் ஃபார்வர்டுன்னு நிறைய அந்த எபிசோட்ஸ்லயே உங்களுடைய வே ஆஃப் டேக்கிங் பார்ட் இன் த டாஸ்க்ஸ் அண்ட் பிஹேவிங் வித் பீப்புள் அதுல வந்து இட் வாஸ் வெரி நைஸ். அப்புறம் ரெண்டாவது வந்து
இப்போ எல்லாருமே வந்து இவங்க இப்படி ஒண்ணு பண்ணிட்டாங்க பாரேன், இவ இப்படி ஒண்ணு பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. பட் நீங்க அப்படி கிடையாது. நீங்க வந்து ரொம்ப டீசென்ட் அப்ரோச் எடுத்தீங்க எல்லாத்துக்குமே பாரு. தட் வாஸ் எஸ். ரியலி நைஸ். நாங்க எல்லாருமே இங்க வந்து என்னன்னாக்கா, பாரு டிட் நாட் ஹேவ் எனி வேலிடேஷன் ஃபார் ஹர் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறத நாங்க இங்கேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து யார் மூலியமாவது ஒரு வேலிடேஷன், எஸ் யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக் அப்படின்னு குடுத்திருந்தா உங்களுடைய கேம். பட் நீங்க வந்து you with a limited validation or zero validation, you actually improved your game a lot. உங்களை ஜூஸ் டாஸ்க்லேருந்து பார்க்கறதுலேருந்து அந்த ஃபைனல் அந்த இந்த டிடிஎஃப்க்கு யூ ஜஸ்ட் டிட் ரியல் ஹார்ட் ஒர்க். அண்ட் உங்களை எப்போ நாங்க கேமரால பார்த்தாலும் நீங்க கேமை பத்தியே தான் பேசிட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பர். அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் கம்ருதன் வாஸ் சோ ட்ரூ. ஸோ அது வந்து அது வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நான் ஐ எம் அ பர்சன் ஹூ டசன்ட் பிலீவ் இன் இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோல வந்து உடனே லவ் பண்றாங்க அப்படிங்கறத நான் டக்குன்னுலாம் பிலீவ் பண்ண மாட்டேன். பட் சின்ஸ் உங்களுடைய ஃபீலிங்ஸ் ட்ரூவா இருந்ததுனால எனக்கு அது பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. இட் வாஸ் லவ்லி டு வாட்ச். பட் என்னதான் அவ்வளோ லவ்வி டவ்வியா நீங்க இருந்தாலுமே உங்களுடைய டாக்ஸ் வேர் ஆல் அபவுட் த கேம்ஸ் பிகாஸ் யூ ஆர் ரியலி ட்ரூ டு த கேம். அதுவும் சூப்பர். அதனால தான் லைக் யூ ஹேவ் earned so much fans. அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ எனக்கு வந்து ஒரு கொஸ்டின், இது கேட்கலாமா வேணுமான்னு தெரியல. உங்களை வந்து ஃபைனல்ஸ்க்கு கூப்பிடும்போது வாட் வாஸ் யோர் ரியாக்ஷன்? ஹவு டிட் தே அப்ரோச் யூ? டிட் தே லைக் த்ரெட்டன் யூ? இல்லை உனக்கு சம்பளம் தரமாட்டோம், நீ கண்டிப்பா வரணும் அப்படி சொன்னாங்களா? இல்லை நடந்தது நடந்து போச்சு, பட் நீ தான் ஷோ ரன் பண்ண, அதனால நீ வரணும் அப்படின்னு உங்களை மோட்டிவேட் பண்ணி கூப்பிட்டாங்களா? அது வந்து சொல்லுங்களேன். ஏன்னா நிறைய நரேட்டிவ்ஸ் பரவின் இருக்கு. பட் வி வாண்ட் டு நோ ஃப்ரம் யூ டைரக்ட்லி வாட் ஹஸ் ஆக்சுவலி ஹேப்பன். இஃப் யூ கேன் டிஸ்க்ளோஸ் கொஞ்சம் சொல்லுங்க. யா இல்லனாலும் யா இட்ஸ் ஓகே. இட்ஸ் அப் டு யுவர் டிஸ்கிரிஷன். தேங்க் யூ. இல்ல இல்ல ஆக்சுவலி என்னன்னா சேனல்ல இருந்து கண்டிப்பா என்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க தான். ஸோ என்னை கோஆர்டினேட் பண்றவங்க அப்ரோச் பண்ண தான் செஞ்சாங்க. அண்ட் தே ஆல்சோ மென்ஷன்ட் வி வாண்ட் யூ லைக் யூ ஹேவ் டிட் so மச் டு த ஷோ அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணாங்க. அண்ட் நீங்க அந்த இடத்துல இல்லைன்னா இட் உடன் பி நைஸ் க்ளோஷர் மாதிரியுமே. அண்ட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இப்படி உங்கள ட்ரீட் பண்ண பீப்புளுக்கு மத்தியில ஐ கேன் டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் உங்களுடைய மென்டல் ஹெல்த் வந்து இதனால பயங்கரமா. ஏன்னா நான் அந்த தனியா வெளியில வந்தது, திவ்யா அவர்கள் வந்து ரொம்ப கொச்சையா அந்த முந்தின நாள் நைட்டு வந்து பேசினது, அந்த சிச்சுவேஷனை வந்து ரொம்ப லாவகமா அவங்களுக்கு. எனக்கு மை பேட்டில் வாஸ் ஒன்லி வித் சாண்ட்ரா. ஏன்னா இவங்க வந்து இந்த லேடி வந்து எப்போதுமே ஒரு சுச்சுவேஷனை தனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இவங்க எப்போதுமே இருப்பாங்க. ஸோ அதனால நான் என்னைக்குமே அவங்க கிட்ட வந்து அவங்க சைடே நான் போக மாட்டேன். ஏன்னா முதல்ல நம்ம பேசுறத புரிஞ்சுக்கிறதுக்கான புரிதலும் அவங்களுக்கு கிடையாது. அதனால ஐ நெவர் கோ டு ஹர் பிகாஸ் ஷி வில் பி கீப் ஆன் டாக்கிங் அபவுட் ஹர் பாயிண்ட்ஸ் ஒன்லி. ஸோ அதனால ஐ ஜஸ்ட் லெட் ஹர் டாக், நீ பேசிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் ஐ டென்ட் வாண்ட் டு ஒரு ஒரு த்ரெஷ்ஹோல்டை வந்து நான் ரீச் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு டெசிஷனும் எடுத்துட்டாங்க. ஐ ஃபெல்ட் வெரி ரிலீவ்டு, அப்பாடா அப்படின்ற ஒரு மோடுக்கு நான் வந்து போயிட்டேன். அண்ட் ஐ டென்ட் வாண்ட் டு மீட் தீஸ் பீப்புள். இந்த கண்டஸ்டன்ஸ் யாரையுமே வந்து மீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்ல தான் நான் வந்து இருந்தேன். பட் ஸ்டில் த சேனல் பீப்புள் தே டோல் மீ தட் யூ ஹவ் பீன் அ மேஜர் ரோல். அது ஒரு ஒரு டீம் இருப்பாங்க, எலிமினேஷன் டீம் இருப்பாங்க, அந்த இந்த டீம் இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு டீம் இருப்பாங்க. எல்லாருமே வந்து அந்த ஆஃப்டர் பார்ட்டி நடக்கும் போதெல்லாம் வந்து எவ்ரி ஒன் டோல் மீ யூ யூ ராக் த ஷோ, வித்தவுட் யூ திஸ் வுடன்ட் ஹாவ் ஹேப்பன்ட். யூ என்ன சொல்றது, யூ கேவ் லைஃப் டு அ டையிங் ஷோ அப்படிங்கிறத வந்து இன்டர்னலி எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு லேட்டர் ஆன் வந்து என்ன தோணுச்சுன்னா, இன்ஃபேக்ட் வந்து அந்த ஃபினாலே போலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்போது வந்து நான் தளபதியுடைய வீடியோஸ் தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ரஜினி சார், தளபதி விஜய் அவர்களுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ ஒரு வீடியோல வந்து ரஜினி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, நம்மள ஒருத்தன் இப்படி பேசுறான் அப்படி பேசுறேன்னா நம்ம தலையில மேல இடிச்சவன் மேல நம்ம சேர் போட்டு உட்கார்ந்து பேசணும் அப்படின்னு ஒரு மேடையில வந்து தலைவர் பேசியிருப்பாரு. இதெல்லாம் நான் அந்த முந்தின நாள் நைட்டு வந்து பார்த்துட்டு இருந்தேன்.
ஐ டோன்ட் நோ ஹவ் ஆல் தீஸ் திங்ஸ் பாப்ட் அப் இன் மை நீங்க அந்த 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 தலைவருடைய ஸ்பீச் கண்டிப்பா நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நம்ம தலையில எவன் ஏறி மிதிக்கிறானோ அந்த இடத்துல சேர் போட்டு நாம மிதிக்கணும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருப்பாரு. அண்ட் அதே மாதிரி வந்து தளபதி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி, ஏங்க நம்மளை பத்தி எல்லாரும் தப்பா பேசுறாங்களா, நம்ம கரெக்டான பாதையில தான் போய்கிட்டு இருப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்லாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் என்னுடைய ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் நான் வாட்ச் பண்றேன் இல்லையா? நான் என்னடா தப்பு பண்ணேன்? நான் நேர்மையா இருந்திருக்கேன். நான் நான் என் எமோஷன்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணியிருக்கேன். அத அத நான் தவறு செய்யாத ஆட்கள் கிடையாது. அத நான் திருத்திக்கிறதுக்கும் நான் எஃபோர்ட் போடுறேன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு ஓடி ஒளியணும்? இவ்வளோ பண்ண நீங்களே அந்த இடத்துல உட்காரும்போது, நான் ஏன் வரக்கூடாது? அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் தான். அதே நேரத்துல என் ஃபேன்ஸ்க்காக தான் நான் வந்தது. அந்த ஃபினாலே ஸ்டேஜ்க்கு வந்தது அதுக்காக தான். அதையும் வந்து ஒரு சிலர் வந்து அந்த ஸ்டேஜ பயன்படுத்திக்கிட்டாங்க. படுத்திட்டு போட்டும். அதனால நீ வாழ்றியா? வாழ்ந்துட்டு போ அப்படின்னு நெனச்சுக்கிட்டேன். சூப்பர்ப், சூப்பர்ப். தேங்க் யூ, தேங்க் யூ. பாரு நான் பேசுறது கேக்குதா? யா. ஏன்னா நான் இன் பிட்வீன் ஒரு 5 டைம் வெளில போயிட்டு வந்துட்டேன். ரிப்போர்ட் அடிக்கிறாங்க போல. ஆ, ஆ. 5 டைம் வெளில போயிட்டு வந்தேன். நான் பேசிட்டே இருந்தேன். உங்களுக்கு யாருக்கும் கேட்கல போல. இல்லன்னா சந்தியாவ நான் இவ்வளவு நேரம் பேச விட்டுருக்க மாட்டேன். ஏய் சந்தியா. ஓகே. ம். அடுத்து வந்துட்டு ஷபிதா ஷபிதா எல்லாரும் கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஆமா. கேள்வி அண்ட் கேட்கணும் டாம் பாருக்கு. நான் வந்து ஒரு 10:00 ரிலீவ் ஆயிக்கிறேன். ஏன்னா நானும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன் இல்லையா? அடியா. Hi ஓகே, Tom. ஓகே, ஓகே. வில் மேக் இட் Hi Tom. You கொஞ்சம் just ஃபாஸ்ட். make all the key speakers to talkல. அப்படியே டக் 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 டக்ன்னு யா we'll அதான் go. பண்ணிட்டு ஆமா, we'll இருக்கேன். just have half an hour Hi. timeல. யா ஷூர். கேக்குதுங்களா? Hi, ஒன் hi மோர் Tom. மினிட் எப்படி மட்டும் இருக்கீங்க? லைட்டா பேசிக்கோங்க ப்ளீஸ்ங்க. நிறைய பேர் வெயிட் பண்றாங்கங்க. இன்னும் இல்ல Tom. 75 பேர் இருக்காங்கங்க. நான் வந்து ஒரு 1 மினிட் தான் பேசுவேன். Hi Tom. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க பாருட்ட பேசுங்க. என்கிட்ட நீங்க அப்புறம் பேசிக்கலாம். Hi பாரு. Hi ஹலோ பாரு. எப்படி ஹலோ. இருக்கீங்க? ஹாய் சொல்லுங்க. ஆக்சுவலா பாரு வந்து நீங்க வந்து சொன்னீங்க இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த பத்தி பேச சொல்லி அப்படின்னா நான் ஆன்சர் ஈஸியா பண்ணுவேன்னு சொன்னீங்க. ஆனா ம். என்னோட இது என்னன்னா இந்த பர்ட்டிகுலர் இந்த விஷயம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க தான்டா ஷோ ரன்னரே வந்து டே 1ல இருந்து 90 டேஸ் வந்து அந்த ஷோவை எடுத்துட்டு போனதே நீங்க மட்டும்தான். இத நாங்க சொல்லல. அங்க இருக்க பிரியங்கா, மத்த கண்டஸ்டன்ட் மஞ்சரி, இவங்க எல்லாரும் தீபக் எல்லாரும் வந்து சொன்னோனயே பாத்தீங்கன்னா இருக்கிற மத்தவங்க எல்லாரும் கேட்டுட்டு உங்களுக்கு பின்னாடி எல்லாரும் போயிட்டு என்ன இவ பண்றான்னு ஒரு மாதிரி பார்வை நம்ம இனிமே அடிச்சு விளையாடலாமான்னு ஒரு மாதிரி கேனத்தனமா அடுத்து விளையாண்டாங்க வந்துட்டு ம். இஷ்டத்துக்கு வந்து பார்வை அடிக்கலாம் பார்வை அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லிதான் வந்து விளையாண்டாங்க வந்து ஆனா ம். அதுலயுமே அவங்க வந்து சக்சஸ் ஆகல வந்து எல்லாரோட முகத்திலையும் கிழிச்சது வந்து பாருதான் வந்து அங்க எஸ் ஹோஸ்ட் எஸ். கொண்டு வந்து பாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணல ஆனாலும் பாத்தீங்கன்னா பாரு வந்து அந்த வீக்கெண்ட்லயுமே பாரு வந்து சாட்டர்டே சண்டேலயும் பாரு கொடுத்தாதான் கண்டென்ட் வந்து அவ்வளோ ப்ரொமோஸ்லயும் எடுத்து பாத்தீங்கன்னா பாருவோட ப்ரொமோ தான் வந்து 230 ப்ரொமோஸ் வந்து ப்ரொமோ கண்டென்ட் மட்டும் எல்லாமே பாரு தான் வந்து 1 to 90 டேஸ் அதுக்கப்புறமாவது அவங்க இது பண்ணாங்களா அதுக்கப்புறமும் பாருவை பத்தி பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த 105 டேஸும் பாரு என்ன ஆமா பண்ணுவா ஆமா. பாரு இதை பண்ணிருப்பா அதை இன்டர்வியூஸ்லயுமே. பண்ணுவான்னு ஆமா இன்னுமே பேசிட்டு இருக்காங்க பாரு அதுலயே வந்து நமக்கு கப்பு முக்கியம் இல்லடா பில்லு வந்து ஆனா வந்து உங்களை டாக் ஆஃப் த டவுனாவே வச்சிருந்தீங்க பாத்தீங்களா டே 1ல இருந்து கடைசி வரையில வந்துட்டு பாரு இல்லைன்னா ஷோவே இல்லடா பாரு இல்லைன்னா நீங்க யாருமே இல்லடா வந்துட்டு என்னைய பேசிக்கிட்டே இருந்தாவது இது பண்ணணும் அதுல அந்த ஒரு அம்மா சொன்னாங்க பாத்தீங்களா வெளியே போனோம்னு முதல்ல இதை கட் பண்ணுன்னு சொன்னாங்களே பாரு இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் தயவு செய்து நீங்க வந்துட்டு அந்த 20 பேர் இருக்கிற சைடே போகாதீங்க பாரு கண்டிப்பா. யார பக்கம் போகாதீங்க பாரு அந்த ஆமா. அது மட்டும் இல்ல பார்த்துமீன்னு சொன்னீங்க இங்க இருக்க எல்லா பிள்ளைகளுக்குமே உங்களை பிடிச்சிருந்தது பாரு வந்து எல்லா தேங்க்யூ. பிள்ளைகள் மனசுலயுமே வந்து நீங்க வந்து இடம் பெற்றுட்டீங்க என் கூட வந்து பிரியா சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்க ஒரு கொஸ்டின் கேட்க சொன்னாங்க அதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க என்னன்னா வந்து இப்போ நீங்க நெக்லஸ் டாஸ்க் வந்ததுல இந்த திருட்டு டாஸ்க்ல வந்துட்டு அப்ப நீங்க ஒரு கண்டஸ்டன்ட் இதை போய் தேடுவீங்க நெக்லஸ் தேடும் போது தோண்ட நிறைய விஷயம் வரும்னு சொன்னாங்க பாத்தீங்களா அப்ப நீங்க சொல்லுவீங்க தோண்ட நிறைய விஷயம் வரும் போல அப்படின்னு சொன்னது அந்த விஷயம் அவ்வளவு பெருசா ஆக்குனாங்க வீக்கெண்ட் எல்லாம் கொண்டு வந்து பெருசா ஆக்குனாங்க ஆனா அவங்க வந்து பிபி டீமுக்கே தெரியாம ஒரு லெட்டர் எழுதி
யாரோ ஒரு கண்டஸ்டன்ட் வெளிய போறவங்கள்ட்ட குடுத்து அனுப்புனாங்க. அது பிபி டீமுக்கே தெரியாதுன்னு பிபியும் சொன்னாரு. அந்த கண்டஸ்டன்ட்டும் அந்த லெட்டர படிச்சுட்டு வந்து ஆன்சரும் பண்ணாரு. அது எப்படி பாரு அலோ பண்ணியிருப்பாங்க? ஓ மை ஏன்னா காட்! இது நடந்துச்சா? யாரு தெரியாதா அரோரா தான் உங்களுக்கு? பண்ணாங்களா? ஆமா, 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 ஆமா. ஆமா. இந்த வேலை நல்லா அரோரா வந்து பண்ணுவாங்க. எவிக்ட் ஆன ஒரு கண்டஸ்டன்ட் தான் குடுத்துருக்காங்க வந்துட்டு. அந்த வீக் வந்து யாரு கொண்டு போனதுன்னு ஆதிரே போனாங்க. அவங்க கொண்டு போய் துஷார்ட்ட குடுத்துருக்காங்க. ம். துஷார் வரும்போது அந்த லெட்டர் கிடைச்சதான்னு பேசிட்டு இருக்கும்போது பிபி சொல்றாரு, டீமுக்கே தெரியாம குடுத்துருக்காங்கங்கிறாங்க. எப்படி ம். பாரு நடக்கும்? இப்ப பாரு வந்து அடிபட்டா வந்து டீம் உள்ள கூப்பிட்டு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. கான்ஃபரன்ஸ் ரூம்ல எங்களுக்கு காமிக்கவே இல்ல. ஆனா மத்த கண்டஸ்டன்ட் சின்னதா அழுதா கூட வந்துட்டு வந்து அந்த அரோகராலாம் வந்து 1 ஹவர் படுத்துக்கிட்டே வந்துட்டு பிபி ரூம்லயே கன்ஃபெஷன் ரூம்லயே படுத்திருந்தாங்க. பிக் பாஸ் பேசுங்க பேசுங்கன்னு. ஏன் ஓ! பாருக்கு மட்டும் ஒரு மாதிரியும், இவங்களுக்கு மட்டும் ஒரு மாதிரியும் பிஹேவ் பண்றாங்க வந்துட்டு. அப்ப வந்து அது நான் என்ன இது பண்றேன்னா, அங்க நீங்க நட்ப பாராட்டவோ, உறவ பாராட்டவோ போகல. நீங்க கண்டஸ்டன்ட்டா போயிருக்கீங்க. அத உண்மையா விளையாண்டுருக்கீங்க. ரா அண்ட் ரியல்ன்னே உங்கள நான் சொல்லுவேன் வந்து. ம். அத்தன பேத்தோடயும் போராடி, ஒரு கண்டஸ்டன்ட்ல எல்லாரோடயும் போராடி வந்து ஜெயிச்சிருக்கீங்க நீங்க. ம். சும்மா ஒண்ணும் நீங்க வந்து இது பண்ணல வந்து அந்த 90 டேஸ் வந்து. ம். மத்த கண்டஸ்டன்ட் மாதிரி. மத்த எல்லாருமே பார்வ அடிச்சா மட்டுமே வந்து நாங்க வெளியில தெரிவோம்னு பண்ண இவரெல்லாம் பெரிய விக்ரம் எல்லாம் வந்து திடீர்னு ஒரு இதா ஆக்குனாரு வந்துட்டு. அது 50 நாள் சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அவதாரம் குடுத்தாரு பாத்தீங்களா? ஆனா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் நல்ல பேர் வச்சிருக்கு. இங்க வெளியில நாங்க இது பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது பாரு. உண்மையிலேயே அவங்க பேச கொண்டு ம். வந்து இது இல்ல பண்றதுக்கு எங்களுக்கே ரொம்ப பாரு ரொம்ப அந்த அந்த பெயர்லாம் ஹாப்பியா வைக்கும்பொழுது இருந்தது. ம். பெயர்லாம் வைக்கும்பொழுது, அதான் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ஒருவேள தப்போ அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு டேய் எப்புட்றா இவளுக்கு மட்டும் எல்லாமே தெரியுது அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. டாம் நம்ம குறி எவ்ரிதிங் கரெக்ட்டா தப்பவே தப்பாது டாம். ஒருத்தவங்களுடைய ஒருத்தவங்கள எப்படின்றத தூரத்துல இருந்தே கண்டுபிடிச்சுருவோம். அது நம்ம கரெக்ட். அது வந்து அது தெரியல. அது என்னுடைய ஸ்ட்ராங் இன்ட்யூட்டிவ் மைண்டான்றது எனக்கு தெரியல. ம்ஹ்ம். ஐ இல்ல யூ பாரு பி அந்த ரைட் அபௌட் எவரிஒன். கரெக்ட், கரெக்ட், எங்களுக்கு கரெக்ட். ஈஸியா இருந்தது. ஏன்னா நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இந்த பேர் வைக்கலாமா, அந்த பேர் பாரு கரெக்ட்டா வைக்கிறாங்களேன்னு கூப்பிட ஈஸியா இருந்தது பாரு. நீங்க ம். நெகட்டிவ் ஆமா, கமெண்ட்ஸ பத்தி உங்க கவலையே கேள்விக்கு வந்து படாதீங்க. என்ன பதில்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த லெட்டர் இது பண்ணது. இப்போ ஆமா. வந்து இங்க வந்து எல்லாமே ஒரு நரேட்டிவ் செட் பண்றது தான். இப்போ அ ஒ ஒ ஒருத்தவங்க அந்த அந்த கண்டஸ்டன்ட் அவங்களுக்கு வந்து வெளியில ஒரு பெயர் இருக்குது இல்லையா? அப்போ அத இவங்க இந்த வீட்ல வந்து எப்படி மாத்துறாங்க? அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு நரேட்டிவ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாரி பாரு, வெளியிலேயே அவ வந்து குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்கிறா. ஐ மீன் டேபுவான விஷயங்கள பேசுற ஒரு பெண். அந்த பெண்ண வந்து எல்லாரும் என்னன்ட்டு சொல்றாங்க. அவ நேர்மையா இருந்தாலும், கேள்வி கேட்டாலும், அவங்க ஃபேமிலிக்கு அவ உண்மையா இருந்தாலும், அவள வந்து ஒரு ஃபேக் ஃபெமினிஸ்ட்டு, ஃபேக் பெரியாரிஸ்ட்டு அப்படின்ட்டு வந்து இவங்க அடிக்கிறாங்க. ஏன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்லி பொலிட்டிக்கலி ஒபினியனேட்டட் பெர்சன்ஸா இருக்கிறோம். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த ஷோவுக்குள்ள வந்து அவங்க எப்படி மாறுறாங்க? இல்ல இந்த ஷோவுல அவங்கள எப்படி காட்டப்படுறாங்க? அப்படிங்கிறது எல்லாமே தி ஷோ ஒன்லி டிசைட்ஸ். யார மதர் தெரசாவா காட்டுறதும், யார வந்து ஒரு ஆன்டகனிஸ்ட்டா காட்டுறது எல்லாமே ஷோவுடைய கையில. அண்ட் அத எல்லாத்தையுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் உள்ள போறோம். அப்போ நம்மள எப்படி வேணாலும் காட்டப்படலாம்ன்றதுக்கு அது ஷோ தான் வந்து டிசைட் பண்றாங்க அத. அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னைய கடைசி வரைக்கும் இப்படி காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அப்படிதான் காட்டுவாங்க. ஏன்னா அதுதான் செல்லிங் பாயிண்ட். கரெக்ட் பாரு. ஆனா கன்டென்ட் குடுத்தது எல்லாமே பண்ணது நீங்க தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, பாரு நீங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ இது பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள மாதிரியே உங்கள சப்போர்ட் பண்ற நாங்களும் அடி வாங்கியிருக்கோம். நீங்க ம். உங்களுக்கு என்ன தோணுதோ, இவ்ளோ நாள் எப்படி போல்ட் அண்ட் பிரேவா இருந்தீங்களோ, அதே மாதிரியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அத பண்ணுங்க வந்துட்டு. யார் இதையும் கேர் பண்ணிக்காதீங்க. இல்ல இப்போ நெறைய பேர் இங்க சொன்னாங்க. நான் கேட்டேன் வந்து, நீங்க மட்டும் தான் எல்லா யூடியூபுக்கும் வந்துட்டு உண்மையிலேயே வந்து டெய்லி பார்வ வச்சு இது ஹெட்டிங் போட்டா மட்டும் தான் உள்ளயே போய் இது பண்ண முடியுது. அவங்களால சர்வேயே பண்ண முடிஞ்சது. அப்ப ம். இவ்ளோ பேருக்கு வந்து நீங்க வாழ்க்கை குடுத்துருக்கீங்க பாரு. அது உங்களுக்கு என்ன தோணுதோ அத பண்ணுங்க பாரு. இனிமே வர உங்க ஃபியூச்சர் எல்லா ப்ராஜெக்ட்ஸ் எல்லா இதுக்குமே வந்து நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். ஆல் த பெஸ்ட் பாரு. தேங்க் இந்த யூ மா, தேங்க் யூ மா. உங்க அம்மாவ கேட்டதா சொல்லுங்க. தேங்க் யூ சோ மச். நான் அம்மா கிட்ட கண்டிப்பா இத கன்வே பண்றேன். அண்ட் நீங்க குடுத்த இந்த இன்ஃபர்மேஷனையும் நான் ஏத்துக்கிறேன். பாருங்க நம்மள எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த அவமதிச்ச நபர்கள நான் மீட் பண்ணுவேன் வாழ்க்கையில. நோ வே.
டன் அண்ட் டஸ்டட். டாம் 2 பாயிண்ட் டாம். டாம் கேக்குதா? இப்ப யாரோ பேசுனீங்க, நீங்க அப்படியே பேசுங்க. பிகே பேசுறேன். பார்வதி உங்களோட வெரி பிக் ஃபேன். ஃபர்ஸ்ட் டேல இருந்து உங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி நீங்க இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்க எனக்கு தெரியல. எப்படி, ஏன்னா ஃபர்ஸ்ட் டேல இருந்து நீங்க கேம் ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாருமே 50 டேஸ்க்கு மேலதான் வந்து ஆட ஆரம்பிச்சாங்க. எப்படி நீங்க வந்து இதுக்கு தனியா ப்ரிப்பேர் பண்ணீங்களா? அதே மாதிரி கேம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது கவுன்சிலிங் ஏதாவது போனீங்களா? ஏன்னா நான் கார்பரேட்ல இருக்கிறேன். என்ன யாராவது ஒரு வாரத்தை சொன்னாலே அன்னைக்கு ஒரு டே ஃபுல்லா எனக்கு வேஸ்டா போயிடும். பட் ஆனா இவ்வளவு எப்படி நீங்க கோத்ரூ பண்ணீங்க, எப்படி நீங்க அதை ஓவர் கம் பண்ணீங்க? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தது. விக்ரம் வந்து சொன்னாரு பிரஜினும் சாண்ட்ராவும் ஒன்னா வந்திருக்காங்கன்னு. நீங்க கரெக்டா சொன்னீங்க. அது ஒரு கேம் ஃபார்மேட், மேக்கர்ஸே அதை அலோவ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்ற ஒரு இது உங்ககிட்ட இருக்கு. சோ அது எப்படி, அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி அதை ஓவர் கம் பண்றீங்க? அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் எப்படி நம்மள இது பண்ணி, ஏன்னா ஓவர் திங்கிங் அவார்டு கொடுத்தா கண்டிப்பா எனக்கு தான் அவார்டு வரும். பட் அதை எப்படி ஓவர் கம் பண்றது நீங்க சொல்லுங்க. இல்ல நான் கண்டிப்பா நான் இங்க போனேன். நான் சைக்கியாட்ரிஸ்ட மீட் பண்ணேன். ஐ ஐ ஹேட் மை மென்டல் ஹெல்த் வந்து வாஸ் ஹெவிலி அஃபெக்டட் ஆஃப்டர் தட் ஷோ. ஏன்னா அவ்வளோ நெகட்டிவிட்டி இல்லையா? நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் வேற ஒரு உலகத்துல இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் நான் என்னைய பேசுறது சுத்தி கேக்குதா? கேக்குதுடா, கேக்குதுடா. பேசுங்க. இல்ல ஆக்சுவலி பயங்கரமா டிஸ்கனெக்ட் ஆயிட்டே இருக்கு. அதனாலதான் செக் பண்ணிட்டேன். ஓகே. எனக்கு கேக்குது, கேக்குது, கேக்குது. ம். அதான் நான் அதான் ஐ ஐ ஹேட் அ கான்வர்சேஷன் வித் மை சைக்கியாட்ரிஸ்ட். நான் வந்து அவர் இன்ஃபேக்ட் என்னுடைய சைக்கியாட்ரிஸ்ட் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் நான் ஃபினாலேக்கே போனேன். உன்னைய எந்த இடத்துல வீழ்த்துனாங்களோ அந்த இடத்துல நீ உயிர் தெழும்போது தான் நீங்க ஃபேஸ் பண்ண ட்ராமா எல்லாத்துக்குமே ஒரு விடை கிடைக்கும் அப்படின்றத சொன்னது வந்து என்னுடைய சைக்கியாட்ரிஸ்ட் தான். ஐ மீன் எனக்கு கவுன்சிலிங் பண்ணவங்க தான். ஸோ அந்த விஷயங்கள்லாம் எடுத்துட்டு தான் நான் வந்து போனேன். அண்ட் செகண்ட் திங் வந்து சார் கிளம்பும்போது வந்து சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி உங்கள உங்க அக்கா வந்து நல்லா என்னது ஆரத்தி எடுப்பாங்க நீங்க பண்ணதுக்கு அப்படின்ட்டு. நிஜமாலே எங்க ஃபேமிலி வந்து என்னைய ஆரத்தி எடுத்து தான் வரவேற்றாங்க. என்னைய அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தது என்னுடைய அம்மா, அக்கா, அண்ணா எல்லாருமே தான். ஸோ ஃபேமிலி இஸ் த பேக் போன் ஃபார் மீ டு கம் பேக் டு நார்மல்சி. அண்ட் ஆல்சோ வந்து நீங்க என்னைய ஷோல பார்த்திருந்தீங்கனாலுமே என்ன நடந்தாலும் நான் அத ஒரு நிமிஷம் அனலைஸ் பண்ணிட்டு அத அத ஒரு பகுத்தறிஞ்சு நம்ம அதுல என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டு நான் மாற்றம் ஒன்றே மாறாதது அல்லவா? ஸோ அதனால வந்து அந்த ஒரு ஜோன்குள்ள தான் நான் எப்போதுமே இருப்பேன். யாராவது ஒருத்தவங்க சொல்றதுல ஏதாவது ஒரு விஷயம் நம்மள திருத்திக்கிற மாதிரி இருந்ததுன்னா, அத நான் கேட்டுப்பேன். அது என் எதிரியா இருந்தாலும் கூட. ஸோ அப்படி நான் வந்து இருக்கும்போது தான் என்னால என்னைய வந்து செல்ஃப் குரோத் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த 20 பேர் மட்டும் என்னுடைய வாழ்க்கைய நிர்ணயிக்க போறது கிடையாது. இப்ப எனக்கு 29 வயசுனா இதுக்கடுத்து எத்தன காலம் வாழ போறேன்னு தெரியல. பட் ஆனா இத எல்லாமே ஒரு லெசனா தான் நான் என் லைஃப்க்கு நான் பார்த்துக்கிறேன். அப்போ இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எனக்கு என்ன லெசன்ஸ் வந்தது? அத வச்சுட்டு நம்ம அடுத்த ப்ராஜெக்ட்ல எப்படி அத இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்? அதுதான் வந்து ஒரு ப்ரொக்ரெசிவ் தாட். ரிக்ரெசிவ் தாட் இருக்கிறவங்க வந்து ஓகே. இந்த ப்ராஜெக்ட்ட வச்சு நம்ம இனிமேல் எப்படி எப்படிலாம் வாழ்க்கைய ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரிக்ரெசிவ் தாட்ஸ் இருக்கிறவங்க. இவங்க வந்து உட்காந்து ஒரு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு அடிச்சு தவறா தவறா சித்தரிச்சு தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நான் அந்த அந்த மென்டாலிட்டி இருக்கிற பெர்சன். அண்ட் ஃபேமிலியுடைய பேக்கப் இருக்கிற பெர்சன். அண்ட் எவ்வளோ நம்மள வந்து நான் எப்போதுமே வீட்ல வந்து இந்த பாட்டு ஒண்ணு பாப்பேன். பாடுவேன். இந்த மாரி "ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் என்னைக்கும் விடாமுயற்சி" அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாலே சொல்றேன். நான் ஒரு தல ஃபேனு. ஆனா, விடாமுயற்சி தான் வந்து ஒரு சரியான பாயிண்ட். அந்த பாட்ட வந்து நான் தினம் தினம் கேட்பேன். "உலகம் உன்னை எதிர்க்கும்போது, உன்னை நீயே நம்பும்போது, ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும்" அப்படின்ற அந்த வரிகள் இருக்குல்ல, அதுதான் என்னுடைய தாரக மந்திரம். ஏன்னா, உள்ளுக்குள்ளேயே இவ்வளோ அரசியல் நடக்கும்போது, வெளியில எவ்வளோ அரசியல் நடக்கும். அதெல்லாம் தாண்டி தானே நம்ம வந்து வரணும். அப்படிங்கிற அந்த ஒரு தாட்ஸ் இருக்கிறதுனால தான் என்னால வெளியில வர முடிஞ்சது. சூப்பர். தேங்க்ஸ் பாரு. ஆக்சுவலி பாரு, அடுத்து பேச போற நபர் வந்து உங்களுக்காக ஒரு பாட்டு